ஹாய், சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், தேங்காய், இதுக்கு தேவையான பொருளுங்க. அப்புறம் சுண்டல் நல்லா நைட்டே ஊற வச்சிடலாங்க. சுண்டலை நல்லா ஊறின பின்னாடி அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் கத்திரிக்காயை நீள்வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இப்படி நீள்வாக்கில் கட் பண்ணால் நல்லாயிருக்குங்க பார்க்க. அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பின்னாடி அதுக்கப்புறம் சுண்டலை எடுத்து போடுங்க. சுண்டலையும் போட்ட பின்னாடி மஞ்சள், அதுக்கப்புறம் நம்ம தனியாக வச்சுருந்தது அதை அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கி வச்சோம் இல்லைங்க, அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு நல்லா ஊற வச்சு புளி தண்ணியும் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவல், அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு இறக்கிற வேண்டியது தாங்க. 4 விசில் விட்டு இறக்கிட்டால் அருமையான சுண்டல் குழம்பு தயார். நன்றிங்க.